பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் எந்நேரமும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் மேலும் இருப்பதால் இந்த நாளிலும் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை என்னவென்றால், சாத்தான் 4 விதமான வேத வசனத்தை பார்த்து பயந்து ஓடுகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 4 வசனத்தை பார்த்து அவன் பயந்து மிரண்டு ஓடுறான். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது, வசனத்தை பார்த்து அவன் பயந்து ஓடலங்க, ஆனா இதை பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்து அவன் மிரண்டு ஓடுகிறான். இதுதான் இவ்வளவு வசனங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா சில வசனங்களை குறிப்பிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது சாத்தான் மிரண்டு ஓடுகிறான். அவனுக்கு ஒரு பயம். அதிகாரம் நம்ம கையில இருக்குது. அந்த அதிகாரம் யாரு கொடுத்தது? உண்மையுள்ள தேவன். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது சாத்தான் மிரண்டு ஓடுகிறான். இதுல நம்ம முதலாவதாக பார்க்க போற வசனம் என்னன்னா, லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10:19. கவனத்தை வசனத்துக்கு நேரா திருப்போமா? இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வேதத்துல தெளிவா போட்டிருக்குங்க. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதுல ஒன்னும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இத நம்ம விசுவாசிக்கணும். இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். இயேசுவானவர் நம்மளுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்கிறார். லூக்கா புஸ்தகம் 4ல தெளிவா போட்டிருக்கு. சாத்தான் மூலமாக அவர் சோதிக்கப்பட்டார். எத்தனை வாட்டி? 3 விதமான சோதனைகள். 40 நாள் உபவாசம் முடித்து 3 விதமான சோதனைகளை அவர் கடந்து சென்று அந்த நொடி பொழுது கூட அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இட் இஸ் ரிட்டன். வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதிகாரத்தோடு அவர் பேசினார். அவர் கோவப்படலை, அவர் கத்தல, இமோஷன்ஸ் ஆகல. வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த அதிகாரம் நம்மளுக்குள்ளேயும் இருக்கணும். நிறைய பேர் அதிகாரத்தை இழந்து வெவ்வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. அதிகாரம் நம்ம கையில இருக்கும் பொழுது எதை குறித்து நம்ம வேதனைப்படணும்? அதிகாரம்னா என்ன? கத்துவதா? இல்லைங்க. நீ யார் என்று அறிந்து நிற்பது. இன்னைக்கு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, யார் நீங்க? You should ask yourself. அப்படி நீங்க நிற்கும் பொழுது சாத்தான் மிரண்டு ஓடுறான். பிரியமானவர்களே, 2வது வசனம் எபேசியர் 4:27 தெளிவா போட்டிருக்கு. 4:27. பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். பிசாசு தானா உள்ள நுழைய மாட்டான். நம்ம தான் கதவை திறந்து இல்ல பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவன் உள்ள நுழைய முடியும். காயின் பெர்மிஷன் கொடுத்தாரு, கோபத்தால கொடுத்தாரு, பொறாமையினால கொடுத்தாரு. அதுக்கு கிடைச்ச பலன் தம்பிய ரத்த பலியாக சிச்சுவேஷன். அதே யோசேப்பு பாருங்க, அவரு எவ்வளவோ சூழ்நிலை வந்துச்சு பொத்திபா மனைவியினால. ஆனா அவரு சொன்ன காரியம் என்னவென்றால், ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான், நான் தேவனுக்கு விரோதமாக இந்த தீமையை செய்ய மாட்டேன். அந்த கதவு அவர் ஓபன் பண்ணல, அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் க்ளோஸ் பண்ண அதுக்காக தான் அவர் பாதுகாக்கப்பட்டார், அவர் உயர்த்தப்பட்டார். நம்மளும் உயர்த்தப்படணும். அதுக்கு வேண்டியது முக்கியமா, சாத்தானுக்கு கதவை திறக்கக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. வாசல்கள் சில நேரத்துல மூடப்படும். நல்லா சிந்திச்சு பாருங்க. சில வாசல்கள் நம்மளே திறந்து விடுறதுனாலதான் பிரச்சனைகள் நம்மளை தேடி வருது. 3வது காரியம், யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமாங்க? கீழ்ப்படிதல் வேணும். எதிர்த்து நிக்கணும். யாருக்கு? சாத்தானு. அப்பதாங்க நம்மளுக்கு வெற்றி வரும். இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ரொம்ப பெரிய அளவுக்கு நான் காம்ப்ளிகேட் பண்ண விருப்பப்படுறேன். கீழ்ப்படிதல். இப்ப நம்மளுக்கு ஒரு பிடிக்காதவங்க நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. இல்ல அவங்களால நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில சில பாதிப்பு நடந்திருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில நிற்கும் பொழுது முதலாவது கீழ்ப்படிதல். எதுல? ஆண்டவருடைய வார்த்தையில. உங்க வாய்க்கு காவல் வைங்க. தேவையில்லாத வார்த்தை நீங்க பேசக்கூடாது. அமைதியா, பொறுமையா, அங்கதான் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்க.
ரெண்டாவது, ரிசீவ் த டெவல். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. அங்க இருந்தும் ஒரு வார்த்தை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. we receive of it. we move away from that place. அப்படி நிற்கும் பொழுது சாத்தானே நம்மளை விட்டு விலகிடுவான். இந்த ரெண்டையுமே நம்ம ஒரே டைம்ல செய்யும் போது தாங்க வெற்றி வரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, பாஸ்டர் நான் கீழ்படுகிறேன் ஆனா என்னால எதிர்த்து நிற்க முடியல, பாஸ்டர் நான் கீழ்படியில ஆனா நான் எதிர்த்து நிற்கிறேன். இது ரெண்டுமே ஒரே டைம்ல செஞ்சாதாங்க வெற்றி. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஒண்ணு செய்யல, ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கும் நீங்க கீழ்ப்படினோம், சும்மா வாய் மூலமாக நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு உங்க சொந்த மாம்சத்துல நீங்க போகக்கூடாது. கர்த்தருடைய பலன் நம்மளுக்கு வேணும். அப்படி நிற்கும் பொழுது ஒரு தானியேலை போல சிங்கங்களின் வாயிலிருந்து தேவன் எப்படி அவரை காப்பாத்தினாரோ அதே போல் நம்மளையும் காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் பயப்படுகிற ஆவியை நம்மளுக்கு கொடுக்கலங்க. நல்லா கவனிங்க, அந்த வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க. அவர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பயம்னா என்னங்க? அது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பயம் ஒரு உணர்ச்சி, ஒரு இமோஷன்ஸ். பட் அது இமோஷன்ஸ் கிடையாதுங்க. அது வெறும் அது மட்டும் கிடையாது. அது ஒரு ஆவிக்குரிய தாக்கம். இஸ் a ஸ்பிரிச்சுவல் அட்டாக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபியர்ங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அது நல்லா நீங்க புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. தாவீது பாருங்க, கோலியாத்தோடு போராடும் பொழுது அந்த ஒரு சிறு வயதுல இருக்கிற அந்த பையன் அனைவரும் கோலியாத்தை பார்த்து பயந்தாருங்க. நிறைய பேரு அவர் ஒரு ராட்சசர் பார்த்து பயந்தாரு. ஆனால் தாவீது சொன்னது என்னவென்றால், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அவன் பயத்தை நிராகரித்தான். He didn't bring in the fear. He pushed away the fear. He trusted in God. அவன் ஜெயித்தான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம அதிகாரத்தோடு வைத்து ஜெபிக்கும் பொழுது வல்லமையை பார்க்கலாம். கிதியோன் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா போட்டிருக்கு. ஆரம்பத்துல அவர் பயந்தாரு. ஆனால் தேவனை அவர் நம்பினதுனால் 300 பேரால் பெரிய படையை அவர் ஜெயித்தார். He won. பயம் உன்னை சிதறடிக்கும். It will kill you. விசுவாசம் தேவனை செயல்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பயத்தால நீங்க சொந்த மாம்சத்துல இருந்தீங்க, அது உங்களை சிதறடிக்கும். ஆனா தேவன் உங்கள் மத்தியில இருக்கும் பொழுது, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மகிமை செயல்படும். ஆமேன். இந்த 4 காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு. லூக்கா 10:19, எபேசியர் 4:27 சொல்லுது, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, கதவை பூட்டுங்க, திறக்காதீங்க. 3வது காரியம் யாக்கோபு 4:7 சொல்லுது, கீழ்ப்படிங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. ரெண்டும் ஒரே டைம்ல செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி வரும். இறுதியா பயப்படாதீங்க. உங்களுக்கு பயமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவர் கொடுக்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பிரியமானவர்களே, அதை சரியான பாதையில, சரியான வழியில, சரியான சிந்தையில, மற்றவங்க பேச்சை கேட்காம வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்து அதை படித்து அதில் செயல்பட்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்க செல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நீங்கள் உணர்வீர்கள். ஆமேன். இந்த தருணத்துக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. என்னால் முடிந்த இந்த ஒரு சின்ன காரியத்தை உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நன்றி உள்ளத்தோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று ஜெபித்து இந்த நல்ல காரியத்திலிருந்து அடியேன் வெளிப்படுகிறேன். நன்றி. பிரைஸ் காட்.